அதானி ஊழல், மணிப்பூர் வன்முறை, விவசாயிகள் போராட்டம் உள்ளிட்ட பிரச்சனைகளால் இன்றும் முடங்கியது நாடாளுமன்றம். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார். வணக்கம் பால்முருகன், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாடாளுமன்ற மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் கொடுத்த முக்கியமான பிரச்சனைகள் மீதான நோட்டீஸை விவாதத்துக்கு எடுக்க மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் இன்றும் அனுமதி மறுத்தார். அதே நேரத்தில் பாஜக உறுப்பினர்கள் பலர் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சாட்டுவதற்கு அனுமதிக்கப்பட்டார்கள். அதாவது பாஜகவினர் பேசும்போது தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதாவது காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, அதே போன்று எதிர்க்கட்சிகள் மீது தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகளை பாஜக தரப்பில் பேச அனுமதிக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவருமே எழுப்பினார்கள். இதற்கு எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தனர்கள். அப்போது காங்கிரஸ் உறுப்பினர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டவர்கள் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. பாஜகவினர் பேசுவதற்கு மட்டும் அனுமதி வழங்கிய மாநிலங்களவை தலைவர் எதிர்க்கட்சிகள் பேச முற்பட்ட போது அவர்களை முழுமையாக பேச அதாவது திருச்சி சிவா, திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா, விதிமுறைகளுக்கு உட்பட்டு அனைவரும் பேச அனுமதிக்கப்பட வேண்டும். ஆனால் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து பாஜகவினர் விதிமுறைகளை மீறி பேசுவதாக குறிப்பிட்டார். குறிப்பாக அவையில் இல்லாத அதாவது சோனியா காந்தியை குறிப்பிட்டு இந்த அவையில் பேசுவது சரியில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதன் பிறகு அதாவது எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேச முற்பட்ட போது அவர் பேச அனுமதிக்கப்படவில்லை. பின்னர் தொடர்ந்து அவர் முயற்சித்தும் கடைசியில் அவர் பேச அழைக்கப்பட்ட போது அதாவது எதிர்க்கட்சி தலைவரை அவைத்தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மதிப்பதில்லை, தொடர்ந்து அவரை அவமதிப்பதாக அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து கிட்டத்தட்ட 40 நிமிடங்களுக்கு மேலாக மாநிலங்களவையில் கூச்சல் குழப்பம் நிலவியதன் காரணமாக தற்போது அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தொடர்ந்து கடந்த சில நாட்களாகவே மாநிலங்களவை தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொடுத்த பிறகு தொடர்ந்து தினமும் பாஜகவினர் மட்டுமே பேச அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். அதனை தொடர்ந்து அவை ஒத்திவைக்கப்படுகிறது. அந்த வகையில்தான் இன்றும் அவை நடந்திருக்கிறது. சந்தியா, அதானி ஊழல், மணிப்பூர் வன்முறை, விவசாயிகள் போராட்டம் உள்ளிட்ட பிரச்சனைகளால் இன்றும் நாடாளுமன்றம் முடங்கியது. பாஜகவினர் எழுந்து நின்றாலே அவர்களுக்கு பேச அனுமதி வழங்கப்படுகிறது என்றும், ஆனால் எதிர்க்கட்சியினர் நோட்டீஸ் கொடுத்தால் கூட அனுமதி மறுக்கப்படுகிறது என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்.